அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னன்னா, அண்ணன் விஜயோட தேர்தல் வாக்குறுதிகள் அந்த அறிக்கையை இன்னைக்கு வெளியிட்டாங்க. ஸோ பேசக்கூடாதுன்னு தான் நினச்சோம், ஆனால் பேச வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கோம். என்னன்னா, அதாவது வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார்ல, போதும் போதும் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவரோட தேர்தல் அறிக்கை. பெண்களுக்கு இலவச கேஸ் சிலிண்டர் கொடுப்போங்கிறாரு, தாலிக்கு ஒரு பவுன் தங்கம் கொடுப்பேங்கிறாரு, பட்டுப்புடவை கொடுப்பேங்கிறாரு, தாய்மாமன் சீர் கொடுப்பேங்கிறாரு, அண்ணன் சீர் கொடுப்பேங்கிறாரு, பிறக்கிற குழந்தைகளுக்கு மோதிரம் போடுவேங்கிறாரு. அப்புறம் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வந்து அதாவது மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கு வந்து 4000 ரூபா தர்றேன் அப்படிங்கிறாரு. அதே இது வந்து இப்போது ஐடிஐ முடித்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து 2500 ரூபா தர்றேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் இடைநிற்றலை தடுக்கிறதுக்காக வந்து 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து வருஷம் 15000 ரூபா கொடுப்பேங்கிறாரு. மாணவர்களுக்கும் வந்து சில சலுகைகள் உண்டு. ஸோ மீனவர்களுக்கும் வந்து நாங்கள் வீடு கட்டி கொடுப்போம், அந்த வேலை இல்லாத சமயங்களில் அதில் 12000 ரூபா தருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய அடுக்கிட்டு போய்கிட்டே இருக்கார். அப்புறம் இது செலவெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாரு, நாங்கள் என்னென்ன பண்ணுவோங்கிற கரெக்டாக சொல்லிட்டாரு. அதுக்கான சோர்ஸு, அதுக்கான வருமானம், அதை எங்கிருந்து எடுப்பாருன்னு அதை சொல்லலை. அதாவது நம்ம செலவு பண்ணுறோம், அதுக்கு அந்த செலவு பண்ணுறதுக்கு எங்கேருந்தாவது நமக்கு ஒரு வருமானம் வரணும். அந்த வருமானத்தை நீங்கள் எங்கே எடுப்பீங்கன்னு சொல்லலை, ஒரே ஒரு சோர்ஸ் மட்டும் சொன்னார் தெளிவாக. அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து அதிகமாக தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்து முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவங்கள ஈர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் நம்ம ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு வேலை தருவேன் அப்படிங்கிறது வந்து 5 லட்சம் பேருக்கு வேலை தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை எப்படி கட்டமைச்சு, எப்படி உருவாக்கி, எப்படி அவங்களுக்கெல்லாம் வேலை தருவாங்க, யாருக்கு வேலை தருவாங்க, இது வந்து எந்த தெளிவும் அதில் இல்லை. மொத்தத்தில் அந்த 2 கட்சிங்களுக்கு அந்த இலவசங்களை மாற்றாதான் இவர் கொடுத்துருக்காரே தவிர, மற்றபடி வந்து மாற்று அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. கேட்டால் அவர் சொல்கிறாரு, 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி கலரை மட்டும் மாற்றி அதாவது அவங்க எழுத்துக்களை வந்து கலரை மட்டும் மாற்றி எழுதியிருக்காங்க. 2 பேரும் வந்து ஒரே மாதிரியான வாக்குறுதிகளை தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, அவங்களிலேருந்து நீங்கள் எதை மாற்றி கொடுத்தீங்க? அவங்க 2000 ரூபா சொன்னாங்கன்னா நீங்கள் 2500 ரூபா சொன்னீங்க. அவங்க வந்து லேப்டாப் கொடுக்குறோம், ஃப்ரிட்ஜு கொடுக்குறோம், டோக்கன் கொடுக்குறோம் அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் வந்து 1 பவுன் தங்கம் கொடுக்குறோம், தாலிக்கு பட்டு புடவை கொடுக்குறோம், தாய்மாமன் சீர் செய்கிறோம் அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் இதில் என்ன மாற்றத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க? அதை பாருங்கள். இப்போ நம்ம இதை பேசக்கூடிய காலத்தோட கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னன்னா, இப்போவே தமிழ்நாட்டோட கடன் வந்து 10,62,000 கோடி. சரிங்களா? இது அடுத்த ஒரு 5 ஆண்டுகளை தாண்டுச்சு அப்படிங்கும்போது எவ்வளவு இருக்குமா? 21 லட்சமாக இருக்குமா? அதாவது இந்த 10,00,000 லட்சமே அப்படியே டபுள் ஆகி 21 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குமா? இப்போவே நம்ம எவ்வளோ கட்டிட்டு வர்றோம்னா, வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கிறோம். நம்மளோட தமிழ்நாட்டோட மொத்த வருவாய் எவ்வளவுன்னா 3.30, அதாவது 3,30,00,000 ரூபாய் நம்மளோட வருமானம். ஆனால் நம்மளோட செலவு, இந்த வட்டி தொகை 1 லட்சம் கோடி வட்டி தொகையும் சேர்த்து நம்மளோட செலவு எவ்வளவு அப்படின்னா 4.5 லட்சம் கோடி. புரியுதுங்களா? இந்த 4.5 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி ஏற்கனவே ஷார்ட்டேஜாக போயிட்டுருக்குது. இதில் இவர் வந்து புதுசாக இப்போ இவர் சொல்லக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துறதுக்கே வந்து வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி ரூபா கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது அந்த 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா
அதை எதிலிருந்து எடுப்பீங்க, எப்படி எடுப்பீங்க அதை எப்படி நீங்கள் அதை வாங்கின கடனை எப்படி அடைப்பீங்க, ஏற்கனவே வாங்கின தொகைக்கு எப்படி வட்டி தருவீங்க? அதுவே இல்லையே. சும்மா அப்படியே லிஸ்ட் மாதிரி போய்கிட்டே இருக்குது. நான் வந்து ஒரு பைசா கூட நான் உங்ககிட்ட ஏமாற்ற மாட்டேன், மக்கள் பணத்துலேருந்து ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஆனால் உங்களோட எம்எல்ஏ கேண்டிடேட்ஸு உங்கள்கிட்ட நிற்கிறவங்க சீட்டு வாங்கிறதுக்காக வேண்டி கிட்டத்தட்ட வந்து கட்சிக்கு 3 கோடியும் சீட்டுக்கு அந்த செலவுக்கு 2 கோடி 3 கோடி அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு காரைக்குடியில் டாக்டர் பிரபுவெல்லாம் 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி வச்சுருக்காராமா. சரி, இந்த 15 கோடி ரூபாய் செலவு பண்ணி அவர் அந்த காரைக்குடி தொகுதி மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுங்கிற அவருக்கு ஏதாவது கோயிலில் நேர்ந்தல் ஏதாவது இருந்ததா, ஏதாவது வேண்டுதல் வச்சுருந்தாரா? அப்போ அவர் அந்த காசை எப்படி எடுப்பார்? மற்றவங்க கட்சியை பொறுத்தளவு மினிமம் ஒரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அந்த 5 கோடி ரூபாயை இவங்க எங்கேருந்து எடுப்பாங்க? ஒரு தொகுதிக்குண்டான வளர்ச்சி நிதியே வருஷத்துக்கு வந்து 3 கோடி ரூபாய் தான். அப்போ 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 15 கோடி ரூபாய் தான் வருது. நீங்கள் செலவே 5 கோடி ரூபா 10 கோடி ரூபாய்ன்னு பண்ணி வச்சிட்ருக்குறாங்க. அப்போ இவங்க வந்து வருமானத்தை எடுக்க பார்ப்பாங்களா? உங்களுக்கு தொகுதிக்கு இவ்வளோ நலத்திட்டங்கள் செய்ய பார்ப்பாங்களா? ஸோ இவர் சொல்கிறது எந்த இடத்துலையும் வந்து சாத்தியப்படுற மாதிரி இல்லை. இவங்க சொல்கிறது அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்று. அதாவது அந்த அவர் சொன்ன மாதிரி அந்த இதை மட்டும் மாற்றிருக்காங்க, கலரை மட்டும் மாற்றிருக்காங்க. சரியா? கலரை மட்டும்தான் மாற்றிருக்காங்களே ஒழிய இவருமே மற்றபடி வந்து அதில் எதையும் மாற்றலை இவர். அதனால் பெரிய நான் மாற்றத்தை வர்றேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சும்மா ஒரு ஃப்ளோவில் அடித்து விட்டுட்ருக்கிறாரு. இதை வந்து மக்கள் தெளிவாக தெரிஞ்சு புரிஞ்சு சிந்தித்து நம்ம ஓட்டு போடணும். திருப்பியும் போய் பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறது அப்படிங்கிறது வந்து அது யார் வந்து அதோட கடவுளே வந்தாலும் கண்டிப்பாக முடியாது. நம்ம எந்த சோர்ஸும் அவருக்கு வைக்கலை. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. மக்கள் வந்து தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இதை பேசுகிறோம். இதை பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா இதை பேசணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது வந்து இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அதாவது ஆறு அது கூட சாக்கடையாயிருச்சு. பிரச்சனை இல்லை. நீர்நிலைகள் ஒன்றும் தூர்வாரல. இந்த நம்ம அமராவதி டேமு, நம்மளோட திருமூர்த்தி மலை டேமுன்னா கட்டுனப்போ அப்படியே வெந்தது தான். அதுக்கப்புறம் வந்து தூர் வாரவே கிடையாது. இது வரைக்கும் தூர் வாரலை, அப்படியே இருக்குது. அதில் இருக்கிற அந்த 2 டிஎம்சி 3 டிஎம்சி தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அரை டிஎம்சி ஒவ்வொரு இதுலேயும் குறையுது, ஒவ்வொரு அணையிலையும் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை டிஎம்சி தண்ணி வந்து கம்மியாயிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நமக்கு என்னவோ அது அரை டிஎம்சி தண்ணி தான் கம்மியாயிருக்கு. எவ்வளவு இப்போ 2 டிஎம்சி தண்ணி நிற்கிது இதில், இது திருமூர்த்தி மலையில். அதில் வந்து 1.5 டிஎம்சி தான் இப்போ நிற்கிது. சரிங்களா? அந்த மாதிரி இவங்க எந்த ஒரு நல்லதையும் பண்ணல. அந்த மாதிரி நலத்திட்டங்கள், ஏரிகளை தூர்வாரது, நீர் மேலாண்மை பற்றியெல்லாம் அவர் எதையுமே பேசலை. இதை நான் நலத்திட்டங்கள் இதை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் இலவசம் கொடுப்பேன் அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன மாற்று? கொஞ்சமாவது நம்ம யோசித்து முடிவெடுக்கணும். இருக்கிற உண்மையாகவேங்க நம்ம இந்த தலைமுறை மட்டும்தான், அதாவது இந்த ஒரு 30 ஆண்டு காலத்தில் இருந்தவங்க மட்டும்தான் இத்தனை கோடி ஆண்டுகளாக சேர்த்து வச்ச அந்த சொத்தை நம்ம மட்டும்தான் அழிச்சிட்ருக்குறோம். நம்ம உண்மையாகவே எவ்வளோ பெரிய சுயநலவாதிகள் தெரியுமா? நமக்கான சேர்த்து வச்சது கிட்டத்தட்ட கோடி ஆண்டுகளாக சேர்த்து வச்சது நம்ம சின்ன குழந்தைகள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வெறும் கூரை வீட்டில் வச்சுக்கிட்டு இயற்கை வளங்களை வந்து நமக்காக வேண்டி பாதுகாத்து வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ அதை வெட்டி தின்னுட்டு வெறும் பணத்துக்காக நான் என் பையனுக்கு என் பிள்ளைக்கு வீட்டை கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், பணத்தை சேமித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது உண்மையாகவே ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு செயல். அடுத்த வர தலைமுறைக்கு ஒரு வழியே விடாமல் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் நாமளே அழித்து தின்னுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் நம்ம உட்காந்துருக்குறோம். கேட்டால் நம்ம குழந்தைய மேலே நமக்கு பெரிய பாசம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். சத்தியமாக நம்ம குழந்தைய மேலே நமக்கு பாசமே இல்லை. நம்ம குழந்தைய மேலே நமக்கு பாசம் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க இந்த மண்ணில் எப்படி வாழும் அப்படிங்கிறது கொஞ்சமாவது நமக்கு தோணி இருக்கணும். இந்த இயற்கை வளங்கள் இல்லை அப்படின்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா ஆறு இல்லை, ஆறு இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா சோறு இல்லை, சோறு இல்லைன்னா வயிறு இல்லை, வயிறு இல்லைன்னா உயிர் இல்லை. முடிஞ்சு போச்சு நியாயம். எந்த உயிரினும் இருக்காது. ஸோ
பார்த்து நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு இந்த முறை உங்கள் வாழ்க்கை செலுத்துங்க. நன்றி, வணக்கம்.